மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். நீங்க தான் லைட்டு, நீங்க தான் ஒளிவட்டமே. நீங்க உங்களோட ஒளிவட்டத்தை வச்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயங்கர லைட் எனர்ஜியா பாஸ் பண்ணுவீங்க. அதனால நீங்க டெய்லியும் காலையில ஏதாவது நல்ல அஃபர்மேஷன்ஸா சொல்லிக்கோங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நான் நிறைய பணம் அட்ராக்ட் பண்றேன். அது மாதிரி ரொம்ப பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை காலையில சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. நீங்க சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற இடத்துல அப்படியே அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஈர்ப்பு உங்களுக்கு பெட்டரா இருக்கு. உங்களோட குழந்தைங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா உங்க கூட இருப்பாங்க. உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 111. கமெண்ட் செக்ஷன்ல 111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்களே உங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லிடலாம். அவங்க அந்த சில வார்த்தைகள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி, பிரேக் பண்ற மாதிரி சொன்னாங்கன்னாலும் நீங்க அமைதியா இருக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்களோட லைஃப்ல ரொம்ப டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களோட நிலைமையில இருந்து நீங்க புரிஞ்சுட்டு நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனைகள் இல்லாம எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி சில பிசினஸ் டீல்மே சரி, உங்களோட பேச்சு தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆயுதமா இருக்க போகுது. ஸோ உங்களோட பேச்சுல ரொம்ப தன்மையா இருந்துக்கோங்க. நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆனாலும் அதை கொஞ்சம் அமைதியா வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது ஃபியூச்சர்ல. ஸோ இந்த டைம்ல அப்படி ஆகிறப்போ வார்த்தைகள் மூலியமா யாரையும் நீங்க திருப்பி ஹர்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 222. கமெண்ட் செக்ஷன்ல 222 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் அப்படியே பயங்கரமா எல்லா தடையும் அப்படியே உடைச்சு எரிஞ்சிட்டு நீங்க வெளியே வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த நேரத்துல கொடுக்கும். நீங்க சில ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாம்னு நினைச்சிருப்பீங்க, எப்படி சொல்லலாம்னு தெரியாது, எப்படி கன்வே பண்ணலாம்னு தெரியாம இருந்திருக்கும். பட் அது எல்லாம் உங்களோட மனசுல இருந்து சொல்லி அதை பிரேக் பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயத்த நீங்க இத்தனை நாள் சொல்லாம ஏன் இருந்தான்னு கேட்டு அதை நல்லது பண்ணக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வேலை ரீதியா ரொம்ப தடங்கள் ஏற்பட்டுட்டே இருந்தது. இது இப்ப நடந்துரும் அப்ப நடந்துரும் நாளைக்கு நாளானைக்குன்னு இருந்த விஷயங்கள் இந்த வாரம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால நீங்க ஹாப்பியா இருக்கலாம். உங்களோட மனசுல இருக்கிறதையும் உடைச்சு வெளியே வந்துருவீங்க. உங்களுக்கு இருந்த தடங்களையும் அப்படியே கல்லு கட்டெல்லாம் தள்ளி அடிச்சுட்டு நீங்க வெளியே வரதுக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 333. கமெண்ட் செக்ஷன்ல 333 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலைகள்ல அதோட ஃபோர்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஃப்ளோல போயிட்டு இருப்பீங்க. அது எங்கேயாவது ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி இந்த வாரம் அதோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும். நீங்க இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவீங்க. நீங்க ஒரு அரை மணி நேரத்துல பண்ணக்கூடிய வேலையை 20 மினிட்ஸ்ல இன்னும் ஃபாஸ்டா உங்களோட எஃபர்ட்ஸை காட்டி பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த வாரம் நல்லா இருக்கு. உங்களோட வேலையில இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பாராட்டுதல் ஏற்படுறது. இப்போ நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ் எல்லாம் போறீங்க, இல்ல ஸ்கூல்ல காம்படிஷன் இருக்கு, ஆஃபீஸ்ல சின்ன சின்ன காம்படிஷன்லாம் வைக்கிறாங்கன்னா அதுல வின் பண்ணக்கூடிய எனர்ஜி நல்லா இருக்கு. அதுல கிஃப்ட் நீங்க வாங்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 444. கமெண்ட் செக்ஷன்ல 444 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அழகா ஹீல் ஆக போறீங்க. அது உங்களோட மனக்காயங்களா இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எல்லாமே ஹீல் ஆகக்கூடிய டைம். அந்த ஹீலிங் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது. உடனே இமீடியட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நடக்கல. பட் அந்த ஹீலிங் ஒரு 1 வீக் 10 டேஸ்ல ரொம்ப நல்லா இதமா ஆகுது. உங்களுக்கு மனசு ரொம்ப லைட்டா இருக்கு. உங்களோட ஹார்ட் சக்கரா கிளியரா இருக்கு. மனசு சாந்தமா இருக்கும். உங்களோட குடும்பத்து கூட நல்ல பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் கிளியர் ஆகக்கூடிய டைம் பீரியடா இது இருக்கும். உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 555. கமெண்ட் செக்ஷன்ல 555 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய நேரம் நிறைய நாட்களாக ரொம்ப அமைதியாக இருந்துட்டீங்க. சில இடத்துல உங்களுக்கு வேணும் இது வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லாமல் ரொம்ப அட்ஜஸ்டபிள் மோடில் இருந்துட்டு இருக்கீங்க. பட் இந்த வாரம் உங்களோட மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளியில் சொல்லிடுறது ரொம்பவே பெட்டர். அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுங்க. அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். சில பயங்கள் சில வார்த்தைகள்
பிரச்சனைகளை உங்களை சொல்ல விடாம தடுக்குது. பட் அதெல்லாம் அந்த பயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு நீங்க சொல்லுங்க. சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாதான் லைஃப்ல வந்து growth இருக்கும். ஸோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. அது உங்களுக்கு நல்ல சக்சஸ்க்கு தான் வந்து எடுத்துட்டு போகும். உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 666. கமெண்ட் செக்ஷன்ல 666 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து சில பிரச்சனைகளுக்குள்ளே போய் வாலண்டியராக சிக்கிட்ட மாதிரி இருக்குது. அதை சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சில நல்ல ஐடியாஸோட நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சிலர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துடுங்க. சேஃபான ஜோன்லேயும் வந்து வர்றதுக்கு உண்டான அமைப்பு நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து சிலருக்கு மேலே வந்து உங்களால் வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து வைக்க முடியாது. பட் நீங்க வந்து ட்ரஸ்ட் வச்சீங்க, சிலர் மேல வந்து நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு நல்ல லெவல்ல எடுத்துட்டு போகும். ஸோ அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பீரியடா இருக்கும் இந்த வாரத்துல. உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 777. கமெண்ட் செக்ஷன்ல 777 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நீங்க இந்த வாரத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே பலிக்கும், அப்படியே நடக்கும். அது நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டீங்கன்னாலும் சரி, நீங்க அடுத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னாலும் சரி, அது அப்படியே நடக்கும். அதனால உங்களோட வாயிலிருந்து யாரையும் எதுக்காகவும் வந்து ஒரு சாபம் விடுற மாதிரி பேசிட வேண்டாம். உங்களை நீங்களே வந்து விளையாட்டுக்கு கூட வந்து என்னாலலாம் முடியாது, நடக்காது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன், நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க. உங்களோட வார்த்தைகள் வந்து நீங்க அன்னைக்கே சொன்னீங்க அதே மாதிரியே எனக்கு நடந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட சந்தோஷமா வந்து அடுத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இந்த வாரம் இருக்கு. ஏன்னா டிவைன் எனர்ஜி கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. த்ரோட் சக்ரா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பலிக்கும். எல்லாருக்கும் சந்தோஷமா பிளஸிங் கொடுங்க. உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 888. கமெண்ட் செக்ஷன்ல 888 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாரம் வந்து நீங்க சைலண்டா ஒரு பக்கம் டெய்லியும் ஒரு 2 நிமிஷம்ன்றது வந்து ரொம்ப அதிகம் டைம் கிடையாது. நம்ம மனசு தான் முக்கியம், டைம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ்டா கண்ணை மூடி சைலண்டா உட்காந்து உங்களுக்கு வந்து என்ன லைஃப்ல அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத அப்படியே அந்த 2 நிமிஷம் டைம் பீரியட்ல மனசுக்குள்ள கொண்டுட்டு வாங்க. அதுவும் வந்து விடிய காலையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன நினைச்சீங்கனாலும் அது சக்சஸ் ஆகும். சப்போஸ் விடிய காலையில உங்களால உட்காந்து பண்ண முடியலன்னா நைட் டைம் நீங்க பண்ணுங்க. உங்களுக்குன்னு உண்டான, நான் 2 நிமிஷம் மினிமம் சொல்றேன், மேக்சிமம்னா 10 நிமிஷம் வைங்க. அப்படி நீங்க பண்ணி பாருங்க. நீங்க எண்ணி நீங்க கரெக்டா 1 மந்த்ல நீங்க என்ன காரியம் வந்து நினைச்சிட்டு இருந்தீங்களோ, இந்த இன்டென்ஷன் வச்சீங்களோ, அது 100% நடக்கும். அருமையான யூனிவர்சல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் வந்து நீங்க ஸ்டாரை பார்த்தெல்லாம் ஏதாவது வேண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நடக்கும். உங்களோட என்ன ராசியோட அந்த நட்சத்திரத்தோட தினத்தன்னைக்கு நீங்க பண்ற இன்டென்ஷனும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 999. கமெண்ட் செக்ஷன்ல 999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவீங்க. மைண்ட் வந்து ரொம்ப கோவப்பட்டீங்க, நீங்க கோவப்பட்டு இப்படி எல்லாம் பேசிட்டீங்க சிலர்ட்ட அப்படின்னா உங்களோட மைண்ட் இந்த டைம்ல ரொம்ப லைட் ஆகும். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்க நல்ல தூக்கத்தை வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இன்னும் உங்களோட லைஃப்ல ஃபேவரபிளா இருக்கும். அதே மாதிரி பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்றீங்க, பிரெக்னன்சி ட்ரீட்மெண்ட்காக போறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களோட குழந்தைங்க பிறந்திருக்காங்க இல்ல கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாலுமே சரி, அவங்களோட என்ன நடக்கணுமோ அவங்களுக்கு உண்டான விஷயஸ்லாம் நீங்க வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப நல்லபடியா வந்து பலிக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான நல்ல வேண்டுதல் பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ணுங்க, ரொம்ப 100% சக்சஸ் ஆகும். உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 1010. கமெண்ட் செக்ஷன்ல 1010 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு புது ஐடியாஸ் கிரியேட் ஆகும். அந்த ஐடியாஸை வந்து நீங்க உங்க கூட இருக்கவங்களுக்கு சொல்லுவீங்க, அவங்களுக்கும் அது அப்படியே வந்து சக்சஸை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன எக்ஸசைசஸ் வந்து பண்ணிக்கோங்க. உடல் ரீதியா நீங்க ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களால எவ்வளோ, நீங்க நல்ல யோகா பண்ணுவீங்கன்னா பெர்ஃபெக்டா யோகா பண்ணுங்க, இல்ல வாக்கிங் போங்க, இல்ல ஒரு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க.
நீங்கள் உங்களோட உடல் ரீதியாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். இல்லை சின்ன சின்ன முத்திரைகள் வந்து பண்ணுங்க. எதுவுமே தெரில என்னால் எது பண்ணதுன்னு தெரிலனா இந்த சின் முத்திரை, இந்த 2 ஃபிங்கர்ஸை இப்படி 2 கையிலையும் வந்து இப்படி டச் பண்ணி இந்த சின் முத்திரை வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சு உட்காருங்க. உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். உடல் ரீதியாக நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 1111. கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் வந்து புது புது எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் பார்ப்பீங்க, இது வரைக்கும் செய்யாத காரியங்கள் செய்வீங்க. அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒரு புது புது விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுவீங்க. புது பொருட்கள் இது வரைக்கும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, அது இத்தனை நாள் வாங்க முடியாமல் இருந்திருக்கும், அதை வந்து உங்களோட வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க. ஸோ இந்த புது விஷயங்களில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய பேர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு அவங்களும் வந்து அந்த விஷயத்த அவங்களோட லைஃப்ல கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அதனால நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வாரம் பண்ணீங்கன்னாலும் அது ரொம்ப ஃபேவரபிளா தான் இருக்கும். உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி கோவப்படக்கூடிய எனர்ஜி இந்த டைம் பீரியட்ல இருக்கு. அதனால அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்துக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பெண்களா இருந்தா பூக்கள் வச்சுக்கோங்க உங்களோட தலையில. இல்ல பூக்கள் வச்சு பூஜைகள் வழிபாடுகள்லாம் பண்ணுங்க. இன்னொரு மனசு வந்து ரொம்ப சாந்தமா லைட் ஆகும். உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 1212. கமெண்ட் செக்ஷன்ல 1212 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.